சுதி, என்ன பண்ணிட்டு இருக்க? விடு சுதி. என்ன தைரியண்டி உனக்கு? வாடா இங்க. என்ன திமிர் உனக்கு? விடு என்ன? குமாரசாமி, தெரியுமா? இவன் ஏதோ சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறான்னு சொன்னதை கேட்டு நான் நம்பினேன். அத வச்சுக்கிட்டு என் குடும்பத்துக்குள்ள அவன் நடிக்கணும்னு பார்த்தா இவன் ரவுடியா இருந்தாலும் சரி, நக்சலைட்டா இருந்தாலும் சரி, இவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நடந்தது பெரியமா? வாய முட. என்ன நடந்துச்சு நான் கேக்குறேன். என் வீட்டுக்குள்ள பூந்து என் வீட்டு பொண்ணை கட்டி பிடிக்கிறான் இவன். யாரா அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது? பெரியமா, நான் நீ இல்லடா, இவன் தான் கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சானா? தெருவுல போற கண்டதைங்கெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படித்தான் நடக்கும். பெரியமா, நீ வாய மூடு. கொன்னுடுவ அவனை. அவரை நீங்க திட்டாதீங்க. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். என்னடா சொன்ன? காதலிக்கிறீங்களா? யார கேட்டுக்கிட்டு? ஒரு பையனும் பொண்ணு காதலிக்கிறதுக்கு யார்கிட்டயாவது கேட்கணுமா என்ன? கேட்கணும். இந்த புனிதமான வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அது என்ன கேட்டுதான் நடக்கணும். ரவுடி வேலை பார்த்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு தெரியறவன், அதுவும் இல்லாம வேத்து மதத்துக்காரன். நீங்க காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த புனிதமான வீட்டுல இடம் கிடையாது. பிடிக்கல நம்ம சொல்லட்டும். பெரியமா, சுதி ஒண்ணு ரவுடி இல்ல. நான் சொல்றது நம்புங்க. ரவுடி இல்லனா மட்டும் அவனை நீ காதலிப்பியா? யாரா இவன்? பதில் சொல்லு. அது வந்து பெரியமா, நீங்க அன்னைக்கு போய் ஆளுங்களை கூட்டு வர சொன்னீங்கல்ல, அப்போ நான் பாலவாக்கம் போயிட்டு யாரும் கிடைக்காம வழியில தான் இவங்களை பிடிச்ச அங்கிருந்து இங்க. அப்படின்னா நீ என்ன ஏமாத்திட்டல? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? கூப்பிடு உடனே. போலீஸ கூப்பிடு. பெரியமா வேண்டாம். தேவையில்லாம ஊருக்காரங்கள தப்பா நினைப்பாங்க. ஆலிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நீ உள்ள வாடி. பெரியமா, வாடி. பெரியமா என்ன பிடிக்க. காதலிக்கிறாங்களா? காதல். சுதி, பெரியமா பிடிக்க. பெரியமா. மரியாதையா வாடி. வாடி. உன்னை என்ன பண்றப்பா? வாடி. என்கிட்ட நாடகம் ஆடி காட்டுறீங்க. காதலா காதல். ஒழுங்கா வா. இனி இந்த ரூம் விட்டு எப்படி வெளில போறேன்னு பாக்குறேன். இனிமே உனக்கு இதான் கதி. இங்கேயே கடந்து சாவு. ஏன்டா இன்னும் இங்கே நிக்கிறீங்க? வெளியில போங்கடா. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். பெரியமா, நான் குமாரசாமி. குமாரசாமி, இனி அந்த பேரை என் வீட்டு நாய்க்கு வைக்கிறேன். போடா. போயிட்டு வரேன். குமாரசாமி, எதையோ பேசி அவ மனசுல ஆசையெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இப்ப இங்க இருந்து நீ போறல. இல்ல, இப்ப நான் என்ன பண்றது? இனிமே நீங்க என்ன பண்ணணும்ன்றத இந்த குமாரசாமி முடிவெடுப்பான். டேய், நீ உண்மையிலே ஒரு பெரிய ஆள் தான்டா. உன் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நமது நாட்டிற்காக பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்த இருக்கிறார். அதன் நேரடி ஒளிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு. எங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு உட்கார்ந்துருக்கோம். இப்ப வந்து ரேடியோவை போட்டுக்கிட்டேன். முதல்ல அதை ஆஃப் பண்ணு. நிறுத்துங்கன்னு சொன்னேன். மிலிட்டரிக்காரர் மரியாதை கொடுக்கணும். எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்.
அந்த பொண்ணோட மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் கை விட்டுட்டு போவியா? என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குதான். அந்த வாக்கை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சுதீஷ் இந்த ஊரை விட்டு போறான்னா அது அவ கூட தான். போதும் போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் செத்தாவது இந்த விஷயத்தை நடத்தி காட்டுவேன். இந்த குமாரசாமியோட சவப்பெட்டி நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போகணும். அப்படிலாம் எதுவும் நடக்காது குமாரசாமி. அப்புறம் இப்ப நாம எங்க இருக்கோம்னு ஆலிஸ்க்கு கண்டிப்பா தெரியாது. அவளுக்கு எப்படியாவது நம்ம தெரியப்படுத்தணும். அத குமாரசாமி பாத்துப்பான். ஆண்டவரே, அவங்க வந்துட்டாங்க. நீ போய் பெரியம்மாவை கூப்பிடு. பெரியம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. என்கிட்ட ஏண்டி கேக்குற? சீக்கிரம் எங்க இருக்காங்கன்னு ஓ, பாரு. ச்சே. வர வர அவ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. இவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நீ உன் வேலையை பாக்குறியா? வாங்க 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 உள்ள வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏங்க என்ன ஆச்சு? ரேடியேட்டர் சூடாயிடுச்சுங்க. அப்படியா? ஆமா. ஆமா, பிரதீப்போட வீட்ல இருந்து வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் அது ஆகும்? கிட்டத்தட்ட 1 மைல் இருக்கும். ஓ, அவ்வளவுலாம் வராதுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆஹா. பையனுக்கு பாவம் கஷ்டமா இருக்கும்ல. ஆமா, துபாயில வேலை. எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. இந்த பளபளக்கிற சட்டை, இந்த பேண்ட், கருப்பு கண்ணாடி இதெல்லாம் துபாயில இருக்கிறவங்களோட ஸ்டைல் தானே. அது நாங்க ஃபிளைட்ல எல்லாம் போறதுனால தான். ஓ, அப்படியாப்பா? பேண்ட் கண்டிப்பா போட்டாகணும். அப்படியா? இது என்னது ரேடியோ மாதிரி இருக்கு? ரேடியோ மட்டும் இல்ல, அது பேர் என்னப்பா? டேப் ரெக்கார்டர். டேப் ரெக்கார்டர். ஓ, நீங்க பேசுங்க, இதுல பதிஞ்சிரும். அப்படிங்களா? நான் பேசுறதெல்லாம் இல்ல திரும்ப கேட்கலாமா? அப்படிங்களா? நான் பேசுறதெல்லாம் இல்ல திரும்ப கேட்கலாமா? ஆண்டவரே, என் கண்ணாலே என்னால நம்ப முடியல. காலத்தோட புது கண்டுபிடிப்பு. எளியம்மா, நீ போய் டீ கொண்டு வா போ. நீ போய் ஆலிஸ வர சொல்லு. ஆலிஸ், என்னாச்சு ஆலிஸ் உனக்கு? உன்னை ரெடியாக சொல்லி பெரியம்மா சொன்னாங்கல்ல? அவங்க கீழே தான் வெயிட் பண்றாங்க. எதுக்கு? நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்னை யாரும் பார்க்க வேண்டாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. உன் நல்லதுக்கு தானே நாங்க நினைப்போம். பையன் நல்லா இருக்கான், வேலை துபாயிலயா. அதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கீழே இறங்கி வா. அவங்களும் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, வந்து பாத்துட்டு போட்டுமே. நீங்க சொல்றதுனால இப்ப வர, ஆனா வேற எதுக்கும் என்ன கட்டாயப்படுத்த கூடாது. அவ எங்க? வந்துருவா. அதங்க வைமா. ஆலிஸ் கொஞ்சம் நில்லம்மா, இவங்க உன்னை பார்க்கட்டும். அம்மாடி, உன் பேர் என்னம்மா? ஆலிஸ். இப்ப என்ன படிச்சிட்டு இருக்க? பிஏ. படிப்புல எல்லாம் இவ கெட்டிக்காரி. அப்படியா? நீங்க டீ குடிங்க. சரி. இப்ப நான் போலாம்ல? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலை வலிக்குதுன்னு சொன்னா. இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. காலையில இருந்து குளிக்கவும் இல்ல. உண்மைய சொல்லணும்னா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு தூங்கி எந்திரிச்சு வரும்போது பார்க்கணும்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவியா? நிச்சயம் இல்ல, எனக்கு என்னோட சுதி தான் வேணும். எனக்கு என்னோட செல்லம் சுதி மட்டும் போதும். அவங்க கிளம்புறாங்க பாரு. நான் தான் அப்பவே சொன்னேனே அவளுக்கு தலைவலின்னு. அதனால என்ன, இருக்கட்டும். இப்ப என்ன அவசரம்? நான் என்ன நினைச்சேன்னா, பையன் அவகிட்ட பேசினா நல்லா இருக்குமேன்னு. அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இப்ப என்ன பேசிக்க போறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நாள் இருக்க, பேசிக்கிட்டே இருக்கட்டும். என்ன ஜோசி? நீங்க சொல்றது சரிதான்ப்பா. சரி, ஆகட்டும். இப்ப நாங்க கிளம்புறோம். அடுத்த வாரம் வரோம். அப்பா, பொண்ணோட போட்டோ. அது பொண்ணோட போட்டோ. ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆலிஸோட போட்டோ எடுமா. இந்தாங்க.
அவளோட போட்டோன்னு சொல்ல இது ஒண்ணுதான் இருக்கு. அவ குழந்தையா இருக்கும்போது எடுத்தது. திடீர்னு சொன்னதுனால ஸ்டுடியோவுக்கு போய் எடுக்க முடியல. முகத்துல எல்லாம் எந்த வித்தியாசமும் தெரியாது. இது போதும். சின்னதா இருந்து தானே பெருசாகிறாங்க. அடுத்த வாரம் இவங்க வரும்போது இவங்க கிட்ட ஒரு கேமரா கொடுத்து அனுப்புறேன். அப்ப நாங்க எடுத்துக்க. இப்ப கிளம்புறோம். சரி. சரிம்மா, போயிட்டு வரோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். அடுத்த வாரம் கண்டிப்பா வரோம். வரட்டுங்களா? எல்லாம் நல்லபடியா முடியணும். புருஷா, புருஷோத்தமா, புருஷோத்தமா, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஆலிஸ்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்படியா? தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத. சத்தியமா சொல்றேன். பொண்ணு பார்க்க வந்தவங்க திரும்பி போகும்போது ராஜப்பன் கடைக்கு போனாங்க. பெரியம்மா பத்தியும் ஆலிஸ பத்தியும் கேட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. ராஜன் அவங்கள பத்தி நல்லா தான் சொல்லியிருக்காரு. கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. டேய், அவனுங்க எந்த ஊருக்காரனுங்களா? அது எதையும் நான் கேட்கல. எனக்கு எதுவும் தெரியாது. ச்சே. அவங்க அப்பா பேரு கரியப்பன் சொன்ன. வீட்டோட பேரு மங்கலம். ஊரு திருமங்கலம். நரசிம்மர் தெரு. அவங்க பேசுனதை நான் கேட்டேன். போதும், இது போதும். நமக்கு இது போதும்டா. இந்த ஒரு விஷயமே போதும். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.